ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம 2022 சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். பட் லாங் டேஸாக நம்மளால வீடியோஸே போட முடியல. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் vlog. ஸோ இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னோட பர்த்டே. நான் மேக்கப்லாம் முடிச்சு என்னோட பர்த்டே அவுட்ஃபிட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஸோ பர்த்டே அதுமா நம்ம மறுபடியும் வந்து சேனலை வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் வந்து நான் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல வந்து நம்ம ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே மேக்கப் போட்டுடலாம். மேக்கப் போட்டு முடிச்சுட்டு லைக் பர்த்டே அவுட்ஃபிட் பார்த்துட்டு இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். எங்கெல்லாம் நம்ம போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் சன்ஸ்க்ரீன் வந்து மஸ்ட்டு. எல்லாருமே வெளியே போகும்போது சன்ஸ்க்ரீன் போட்டு போங்க. ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து ஃபஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக சன்ஸ்க்ரீன் போட்டு முடிச்சாச்சு நம்ம. ஸோ சன்ஸ்க்ரீன்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப மேக்கப்லாம் போட மாட்டேன். நான் மேக்கப் போடல, கண்ணுக்கு வாய்க்கு தான் போட்டிருக்கேன். வாய மூடுங்க எல்லாரும் ப்ளீஸ். சிம்பிளான இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ லிப் பாம் போட்டுக்கலாம். வெரி சிம்பிள். ஒரு 4 ப்ராடக்ட் வச்சு நம்ம போடுறது மேக்கப் போட்டுக்கலாம். இது ஷார்ப்னர் இல்லாமல் ஷார்ப்னர் வேணுமா? இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரெட் அந்த மாதிரி இல்லோட வந்து ப்ரௌன் கலர் ஷேட்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கலர் ஷேட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் ப்ரௌன் அந்த மாதிரி பிடிக்கும். ரெட்டாக அப்படி போகாமல் ப்ரௌன் போட்டால் இப்போ ப்ரௌன் ஸ்கின் ஸ்டோன் உள்ளவங்களுக்கு, கொஞ்சம் பிளாக்காக இருக்கவங்களுக்கு வந்து அந்த லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் சூட் ஆகும். ஸோ நம்ம லிப்ஸ்டிக் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதேவே ப்ளஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து லிப்ஸ்டிக்கை வந்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதவே ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்மெச் பண்ணிக்கலாம். என்கிட்ட பிளெண்டர் எல்லாமே இருக்குது. பட் நான் இது வந்து கொஞ்சம் குயிக்காக நம்ம போட்டு முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து இதை அப்படியே இது இருக்கிறத வச்சு நான் போடுறேன். ஸோ எப்பயுமே வந்துட்டு நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டிங்க, அது வந்து கொஞ்சம் ஒட்டுது, டிரான்ஸ்பரண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பவுட்ரு வச்சு நம்ம கொஞ்சம் டேப் பண்ணோம் அப்படிங்கும் போது வந்து லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் இதாகாது. ஓகே, இந்த மாதிரி பவுடர் வச்சுட்டு இப்படி பண்ணிட்டேன். ஸோ இப்போ டிரான்ஸ்பரண்ட் ஆகாது. ஸோ லைட்டாக பவுடர் வச்சுக்கலாம் நீங்கள், அந்த மாதிரி மேபி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு மெயின் பார்ட் வந்து ஐலைனர் போட்டுக்கலாம். ஐலைனர் வந்து நான் அப்படியே கண்ணாடி பார்த்து போட்டுட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ஐலைனர் வந்து போட்டோம், தெரியும் நினைக்கிறேன். ஐலைனர் வந்து லைட்டாக லைன் போட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டெட்டு போட்டுக்கலாம். ஸோ லைக் இந்த இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் வந்து ஜூடியோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணது. வந்து 99 ருபீஸ். எல்லாருமே ஆக்சுவலி இது வாங்கியிருப்பீங்க. பெருசாக போடாமல் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து நம்ம சிம்பிளாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு வந்து கொஞ்சம் லாங் கம்மல் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். பட் நான் இதில் வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலான்னு சொல்லி நம்ம பட்டர்ஃப்ளை வந்து சூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ பட்டர்ஃப்ளை போட்டுக்கலாம், நம்ம நல்லாயிருக்கும். பட் லாங் கம்மல் போட்டால் இன்னுமே வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் மாதிரி ரொம்ப இதாக இருக்கும். நான் கொஞ்சம் லைக் சிம்பிளாக போட்டுக்கலாம். பிகாஸ் கோவில்லாம் போகணும், கொஞ்சம் நல்லாவே சிம்பிளாகவே இருந்தால் கொஞ்சம் அது வந்து ஏஸ்தட்டிக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஓகே, நம்ம கிளம்பியாச்சு. லைக் ஃபைனல் டச்சாக வந்து நம்ம ஒரு பொட்டு மட்டும் வச்சிட்டோம்னா டன். இப்போ பிளாக் நல்லா இருக்கா? பிளாக் தான் நல்லா இருக்கும், எடுப்பாக இருக்கும் கொஞ்சம் பிளாக். சரி, ஓகே, சூஸ் த பிந்தி வந்து பிளாக். சாரி கைஸ், நாங்கள் வந்து கிளம்பிட்டேன். நான் வந்து இப்போ வண்டியில் போகிறனால இப்படி கிளிப் மாதிரி போட்டிருக்கேன், ஃப்ரீயாக இருந்தால் விட்டுருந்தேன். ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸோட அவுட்ஃபிட் வந்து இந்த மாதிரி டாப்பு, இந்த என்னோடய பாடி
போயிட்டு பேலன்ஸ் அப்படியே பார்க்கலாம். ஓகே பாய். A few moments later. தெரியுதா நான் சொல்லட்டா சொல்லுங்க. நீங்க 0.5 என்ன வந்துட்டு மேக்கப் போட்டு அப்படியே வந்துட்டு நினைக்காதீங்க. டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் மூவி வந்துட்டோம். என்ன மூவி அது? ஜீவாவோடது. டிவி படம் வந்து ஜீவாவது வந்து போய் பார்க்கலாம்னு சொல்லி வந்துட்டோம். அது வந்து தேவையாச்சு எல்லாரும் என்ன பார்க்குறாங்க எனக்கு. ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம மூவி பார்த்து முடிச்சிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ½ அன் ஹவர் நாங்கள் பார்க்கவே இல்லை. வந்தது லேட்டாக அதனால நாங்கள் பார்க்கவே இல்லை. ஸோ ½ அன் ஹவர் முடிச்சுட்டு இப்போ மூவி சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இடத்துல போய் சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துட்டு நம்ம வந்துடலாம். ஓகேவா? எனக்கு அதனால டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். சரி, இப்போ போய் நம்ம ஏதாவது சாப்பிடலாம். ஓகே வாங்க. ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். பர்த்டே அதுமா பெட்ரோல் இல்லாம நட்டு ரோட்ல வண்டி நின்று வண்டிய தள்ளிட்டு போயிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா வண்டிய பர்த்டே அதுமா வெளியே வந்துட்டு வண்டியவும் நல்லா ஜாலியா தள்ளிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். என்ஜாய் இல்ல, கடுப்பா தான் இருக்கு. பர்த்டே எதுமா கடுப்பாக கூடாது, அதனால என்ஜாய் பண்ணிட்டு தள்ளிட்டு போவோம். நம்ம அந்த லாஸ்ட்ல வந்து பெட்ரோல் பங்க் இருக்கு, அங்க போய் பெட்ரோல் பண்ணலாம். ஆக்சுவலா பர்த்டே அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நேத்து நீங்க என்ன சபதம் எடுத்தீங்க? வெயிட் லாஸ் பண்ணணும்னு சபதம் எடுத்தீங்க. வெயிட் மிஷினும் வாங்கி கொடுத்தாச்சு. வெயிட் மிஷின் வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கான நடக்கணும், நீங்க நடக்கணும் இல்லையா? அதனால பர்த்டே எதுமா பெட்ரோல் போடாம வேணுக்குனே, தெரியாமல பெட்ரோல் போடாம இல்ல, வேணுக்குனே பெட்ரோல் போடாம இருந்து சர்ப்ரைஸா நம்மள வந்து நடந்து வச்சு ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட்டு போறாங்க. அதான் வேற ஒண்ணும் இல்ல. காலையிலேயே தெரிஞ்சிருச்சு பெட்ரோல் இல்ல அப்படின்ட்டு வண்டியில. அதனால சரி போற வழியில நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெயிட் லாஸ்க்கு ட்ரைனிங் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா காந்திபுரம் அன்னபூர்ணால கிராஸ்கட்ல இருக்க அன்னபூர்ணால வந்து சாப்பிட வந்திருக்கோம். ஃபுட்ல வேற எதுவும் இல்ல? ரைஸ்ல வந்து ஒயிட் ரைஸ் அந்த மாதிரி இருக்கு. வெஜ் ஃப்ரைட் ரைஸ், மசூர் ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், ரெஸ்டாரண்ட் ஃப்ரைட் ரைஸ். ஓகே. சில்லில வேணாம் குடியா. இப்போ இந்த வீடியோவை வந்து எடிட் பண்ணி கொடுனா சூப்பரா காமெடியா பண்ண எடிட் பண்ணி குடுக்கலாம். அதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, யாரு? ஆஷிக் இருக்கான். ஆனா அவன்ட்டு கொடுத்தா பர்த்டே, இந்த பர்த்டே முடிஞ்சு அடுத்த பர்த்டே வந்துடும், அப்பதான் எடிட் பண்ணி கொடுப்பான். அதனால நம்மளே எடிட் பண்ணிக்கலாம். இதான் இந்த இதுல நான் சொல்ல வந்தேன். மஷ்ரூம் ரைஸ், தோசை, சட்னி. வாங்க சாப்பிடலாம். நம்ம ஆர்டர் பண்ணது என்னமோ மசாலா தோசை, இல்ல மஷ்ரூம் பிரியாணி, மஷ்ரூம் ரைஸா? மஷ்ரூம் ரைஸ். ஆனா எனக்கு பிடிச்சது மசாலா தோசை. எப்பயுமே அது அப்படி ஒரு பழக்கம் எனக்கு. நான் ஆர்டர் பண்ணா அது எதுவுமே நல்லா இருக்கிறது இல்ல. வேற ஏதாவது ஆர்டர் பண்ணுவாங்கல்ல, எப்பயுமே நம்ம ஆர்டர் பண்றது நல்லாவே இருக்கிறது இல்ல. மத்தவங்க ஆர்டர் பண்றது நல்லா இருக்கு. உனக்கு அப்படி இருக்கா? நீயே நல்லா ஆர்டர் பண்ணிப்ப. மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வந்து கொஞ்சம் மத்தியா தான் இருக்கு. அதுல இருக்க தோசை எடுத்து சாப்பிடலாம். நம்ம எங்க வந்திருக்கோம்னா செம்மல்லி பூங்கா வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம செம்மல்லி பூங்கால போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் போட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். ஓகே வாங்க. A few moments later. நூறு ஆண்டு நல்லா நோய் நொடி இல்லாம எல்லாத்தையும் நல்லா வாழணும். உடைக்க முடியாதுன்னு கொடுங்க, நானே உடைச்சு. எப்படி பண்ணணும்னு சொல்லு. பிடிங்க, நான் பண்றேன். எடுத்தது வந்து கீழே அப்படி கட் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்தாதான் எல்லாம் எச்சு திருப்பி வச்ச மாதிரி. இதை எப்படி வாங்கி தலைக்கு வைப்பாங்க? இப்படி வச்சுக்கிறதா? என் ஹைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேமரா ஸ்டாண்டு
சோ இது வந்து எதுக்குன்னா இதுக்கு மேல நான் ஒழுங்கா வீடியோ போடணும்ட்டு இனிமே யூடியூப்ல வந்து கரெக்டா வீடியோ வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த இது வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ. சோ இன்னொரு கிஃப்ட் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது ரெடி. அந்த வெயிட் மிஷின் வந்ததுக்கு அப்புறம் வெயிட் லாஸ் பண்றோம், சீரியஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்றோம் கண்டிப்பா. சோ கிஃப்ட் மலையா பொழிஞ்சுட்டே இருக்கேன். இது வந்து தெரியல கலர் சரி வந்து நம்ம நைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஏதாச்சும் கோவமா இருந்ததுன்னா கோமா தான் இதை பிடிச்சி தட்டிட்டு சோ அந்த பூனைக்குட்டி வந்து 2 பூனைக்குட்டி நமக்கு வந்து கிஃப்டா கிடைச்சிருக்கு. சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே கிஃப்ட்ஸ் முடிஞ்சிருச்சு, ட்ரைபேட் முடிஞ்சிருச்சு, நல்ல சூப்பர் கிஃப்ட் எல்லாம் வந்துச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ கேக்க சாப்பிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கெட் ரெடி வித் மீ பண்ணிட்டு பாதியிலே வந்து போய் போக வேண்டியதாயிருச்சு. சோ மூவி போயிட்டு அதுக்கப்புறம் மூவி போக வேண்டியதாயிருச்சு. சோ மூவி போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து செம்மொழி பூங்கா போயிட்டு ரீல்ஸ் எடுக்கலாம் பார்த்தா போன்ல சார்ஜ் இல்ல, அதனால அதுக்கு அடுத்தடுத்த அப்டேட் என்னன்னு என்னால கொடுக்கவே முடியாம போயிருச்சு. சோ அதுக்கப்புறம் கோவில் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்துட்டு சோ இப்ப அப்படியே கேக் சாப்பிட்டு அவ்வளவுதான் பர்த்டே வந்து முடிஞ்சிச்சு. சோ இது இன்னைக்கு வந்து ஏன் வந்து நான் விளாக் போடுறேன்னா நம்ம ரொம்ப நாளா விளாக் எதுவுமே போடல. இந்த வீடியோ வந்து ஒரு 10 பேர் பார்த்தாலும் சரி, ஒரு 15 பேர் பார்த்தாலும் சரி, இன்னைக்கு இது ஒரு ஸ்டார்டிங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சரி ஓகே இப்பவே வீடியோ போட்டலாம். ஏன்னா பர்த்டே விட ஒரு ஸ்பெஷல் டே எதுவும் இல்லைல்ல. சோ அதனால பர்த்டே அதுக்கு நம்ம வந்து விளாக் போட்டலாம் அப்படின்றதுக்காக தான். சோ எல்லாமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட பிறந்த நாளுக்குமா விளாக் ஃபர்ஸ்ட் விளாக் போடுறது எனக்குமே வந்து ஐ ஃபீல் குட் அப்படின்னு சொல்லலாம். சோ எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ். அப்படிதான் இந்த மாசம். சோ ஐ ஃபீல் குட். சோ எப்படி நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.